A spy. Always a spy. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பேசில், அதாவது துளசியை பயன்படுத்தி உங்களுடைய ஃபேஸ்க்கு நீங்கள் பேக் போடுறதா இருந்தாலும் சரி, அதை சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த துளசியை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுடைய ஆக்னேஸ் ப்ரிவென்ட் பண்ணப்படுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெஸ்ட் போர் கிளின்சராகவும் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த துளசியை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஃபேஸில் பேக்கை அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸோடைய அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே ஸ்மூத் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த துளசியில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்கு, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய இருக்கு. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கின்னோடைய ஹெல்த் இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. என்னதான் நீங்க ஃபேஸ்க்கு பேக் போட்டாலும் உங்க ஸ்கின் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை இந்த துளசி கரெக்டா மெயின்டைன் பண்ண உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுடைய பாடியையும் டீடாக்சிஃபைஸ் பண்ணும். அண்ட் இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் கே, அயன், மெக்னீஷியம், கால்சியம் அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ், இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இந்த துளசியில இருக்கு. ஸோ இது நீங்க சாப்பிட்றதுனால உங்களுடைய அழகும் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த துளசியை யூஸ் பண்ணி நம்ம பேக் போடலாம் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எப்படி போடலான்றத உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போறேன். துளசி ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. இந்த துளசியை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்க நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுல நீங்க கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்ல உங்களுக்கு தண்ணி வேணாம் அப்படின்னா நீங்க ரோஸ் வாட்டர் கூட இதோட ஆட் பண்ணலாம். ரெண்டுமே பெஸ்டா தான் இருக்கும். இது நல்லா பேஸ்டா நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நீங்க ஒரு மிக்சிலயோ இல்ல உங்க கையாலேயோ நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப அந்த பேஸ்ட்டை என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபேஸ்ல நல்லா ஈவனா அப்ளை பண்ணிருங்க. ஃபேஸ்க்கு எப்படி அப்ளை பண்றீங்களோ அதே மாதிரி உங்க கழுத்துலையும் முன்னாடி, அதுக்கப்புறம் பின் கழுத்துலையும் நல்லா ஒரு பேக் அப்ளை பண்ணிருங்க. உங்க முடியெல்லாம் சேர்த்து அதுக்கு முன்னாடி ஹேர் பின் போட்டு டைப் பண்ணிருங்க. இந்த பேக் உங்க ஃபேஸ்ல ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கணும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா உங்க ஃபேஸை நல்லா ஒரு பச்சை தண்ணி, அதாவது கூல் வாட்டர்ல வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நீங்க பாருங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இந்த பேக் போட்டதுக்கு அப்புறமா உங்க ஃபேஸ் இருக்கிறதுக்கும் கண்டிப்பா கொஞ்சமாவது டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த பேக்கை நீங்க வாரத்துல ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி கண்டிப்பா போடலாம். போட போட உங்களுக்கு அந்த இன்னும் நிறைய டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஸ்கின்னோடைய ஹெல்த் இன்னும் இம்ப்ரூவ் ஆகுறத நீங்க உணர்வீங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசில் ஆயில் இருக்கு இல்லையா, இது நிறைய கடைகள்ல கூட இப்போ அவைலபிளா இருக்கு. அதாவது துளசியை பயன்படுத்தி எடுக்கப்படுற எண்ணெய். இந்த எண்ணெயை உங்களுடைய ஸ்கேல்ப்ல நீங்க சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்றதுனால உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஹேர் க்ரோத் இன்னும் ஃபாஸ்டா நடக்குது. நார்மலா நமக்கு ஹேர் க்ரோத் இப்போ நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்றதுனால கொஞ்சம் கம்மியாகும். பட் ஹேர் க்ரோ ஆகும். அந்த ஹேர் க்ரோத்தை நீங்க இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பேசில் ஆயில அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக இந்த பேசில் ஆயிலை யூஸ் பண்ணா கூட நல்ல பலன் கிடைக்கும். அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்ன இந்த பியூட்டி டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். மெயின்டைன் பண்றதுக்கான சீக்ரெட், சில பேருக்கு சாப்பிட்டாதான் உடம்பு போடும், நம்ம எல்லாம் மோந்து பார்த்தாலே உடம்பு போட்டுரும். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ்ல டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிட்டு அண்ட் மெயின் எக்ஸசைஸ் ஷூட்டிங் இல்லாத டைம்ல ஈவினிங் மார்னிங் 2 times கம்பல்சரி வாக்கிங் பண்ணுங்க. நான் ஜிம் பக்கம் போனது கூட இல்லை. யோகா இருக்கு, அது இருக்கும்போது நம்ம எதுக்கு த்ரெட்மில்ல போய் ஓடணும்? நான் என் பார்க்ல ஓடுறேன். நான் எதுக்கு கிட்ட காசு கொடுத்துட்டு த்ரெட்மில்ல ஓடணும்? ஒரு குச்சி ஒன்று வச்சிருப்பேன், ஒரு ஸ்டிக் ஒன்று, சிலம்பாடுவாங்கல்ல அந்த ஒரு குச்சி ஒன்று